அன்புள்ள ஓட்டுநர் நண்பர்களே, இது இளன் டு டிரைவர் சேனல். நான் உங்கள் இளஞ்செழியன். நம்ம கடந்த வீடியோவில் பெட்ரோல் இன்ஜினுடைய ஃபியூயல் ஃபீட் சிஸ்டத்தை பற்றி நிறைவு செய்து முடிச்சிருந்தேன். அதில் கடைசியாக நான் பேசினது டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வெஹிக்கிளை பற்றி பேசுகிறது இல்லைங்களா. அதெல்லாம் பெட்ரோல் இன்ஜினில் ஓல்டர் மாடல் சிஸ்டம் டெக்னாலஜி. பட் இப்போலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பேசிக் விஷயங்கள் தெரியணும் புரியணுன்றதுக்காக தான் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிற மாதிரிலாம் கொஞ்சம் சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கிற பெட்ரோல் கார்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்லெஸ் இக்னிஷன் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டரே இல்லாமல் அந்த ஸ்பார்க் பிளக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பார்க் பிளக்கு மேலேயே அந்த இக்னிஷன் டயத்துக்கு பவர் கரண்ட் வோல்டேஜ் பூஸ்டப் பண்ணி கொடுத்து அந்த டயத்துக்கு ஸ்பார்க் பண்ணுற பேரில் எலக்ட்ரானிக் முறையில் இக்னிஷன் சிஸ்டம்லாம் இப்போது நிறைய இருக்குது. அதில் மல்டி பாயிண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, ஜஸ்ட் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். இப்போ இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்லெஸ் இக்னிஷன் சிஸ்டம் தான் அதிகமான பெட்ரோல் காரில் இப்போ பயன்படுத்தப்படுகிறது. சரி, ரைட், ஓகே. அதோட அதை பெட்ரோல் இன்ஜினை நம்ம முடிச்சிக்கலாம். இப்போ நம்ம டீசல் இன்ஜின் இந்த இதில் பார்க்க போகிறோம் வீடியோவில். அந்த டீசல் இன்ஜினில் இருக்கக்கூடிய ஃபியூயல் ஃபீட் சிஸ்டம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கங்களை கொஞ்சம் படிப்படியாக அப்படியே போயிட்டே இருப்போம். டீசல் இன்ஜினில் ஃபியூயல் ஃபீட் சிஸ்டத்தில் டீசல் டேங்க் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா. இது டீசல் டேங்க். டீசல் டேங்க்ல இருக்கக்கூடிய டீசல் ஒரு பைப்லைன் மூலமாக ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப், இது எஃப்ஐபி ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப். இந்த எஃப்ஐபியில் இருக்க பொருத்தப்பட்டுள்ள ஒரு சின்ன ஒரு பம்ப் மாதிரி ஒரு ஹேண்ட் பிரைமர் மாதிரிலாம் ஒன்று இருக்கும். இதுக்கு பேர் ஃபீட் பம்ப் அல்லது லிஃப்ட் பம்ப், ஹேண்ட் பிரைமிங் டிவைஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஃபீட் பம்ப் இந்த டீசல் டேங்க் டீசலை நேராக ஒரு ஃபீட் பம்ப் லிஃப்ட் பம்ப் டீசலை இழுக்குது. அந்த ஃபீட் பம்ப்லேருந்து வரக்கூடிய டீசல் எங்கே பம்ப் பண்ணி அனுப்புதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூயல் ஃபில்டர்ஸ். இதுக்கு பேர் ஃபியூயல் ஃபில்டர்ஸ், அதாவது டீசல் ஃபில்டர். இந்த இடத்துல ஃபியூயல் ஃபில்டர்னு ஜென்ரலான வார்த்தை, இங்கே டீசல் ஃபில்டர்ஸ். இந்த டீசல் ஃபில்டரில் 2 ஃபில்டர் பெரும்பாலும் இருக்கும். இது ஒன்று ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபில்டரை ஃபெல்ட் அல்லது நமதா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இருக்கிறத பேப்பர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மைக்ரோ ஃபில்டர். இந்த ஃபில்டர்லேருந்து வரக்கூடிய டீசல் எங்கே போகுது பாருங்க, நேராக ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப் இருக்கு இல்லைங்களா, பம்போட இந்த பகுதிக்கு பேர் மெயின் கேலரின்னு சொல்லுவாங்க. அந்த கேலரிக்குள்ளே தான் அந்த டீசல் போகும். இதுக்குள்ளே போகிற டீசல் பம்ப் பண்ணி அதிகபட்ச அழுத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டு இதுலேருந்து வரக்கூடிய ஒரு பைப்லைன் மூலமாக, இந்த பைப்புக்கு பேர் இன்ஜெக்டர் பைப், ஹை ப்ரெஷர் பைப். ஏன்னா ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்பில் உண்டாக்கப்படுற ப்ரெஷர் மிக 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 அதிகம். அது எப்படி உருவாக்கப்படுது, அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்றது இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த பம்பில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொன்றுலேருந்து ஒரு நாசல் பைப்பு ஒவ்வொரு நாசலுக்கும் போகும். நாசல் பைப் அல்லது இன்ஜெக்டர் பைப், ஹை ப்ரெஷர் பைப். இந்த பைப்பு சொருகிற இடத்துல இருக்கக்கூடியதுக்கு பேர் ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்பில் மெயினானது ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்பு தான். ஒரு வாகனத்துக்கு ஒரு என்ஜினுக்கு ஹார்ட், இதயம் போல பம்ப் பண்ணி அனுப்புது. சரிங்களா, இந்த பம்பில் இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒவ்வொரு பைப்புக்கும் ஒரு எலிமெண்ட் இருக்கும். அந்த எலிமெண்ட்டுக்குள்ள ஒரு பேரல், ஒரு சிலிண்டர் போன்ற ஒரு அமைப்பு. எப்படி ஒரு என்ஜினில் பிஸ்டன் மேலே கீழே போய் வரதா சிலிண்டர் லைனர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது போல் இந்த இடத்துல இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள பிஸ்டன் மாதிரி மேலே கீழே போய் வருது இல்லைங்களா, அதை பிளஞ்சர் அப்படின்னு சொல்லணும். இந்த பிளஞ்சர் பேரலுடைய அமைப்பை பற்றி கொஞ்சம் தெளிவாக அதிகபட்சமாக கொஞ்சம் புரிகிற மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போதைக்கு ஒரு மேலோட்டமாக சொல்லிகிட்டே வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக பார்க்குறேன். சரிங்களா, இந்த பிளஞ்சர் பேரல் இருக்கு இல்லைங்களா, மிக 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 சென்சிட்டிவானது. ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பேரல்ல இந்த பிளஞ்சர் மேலே கீழே போய் வருது இல்லைங்களா, இந்த பிளஞ்சரில் நம்ம கையால் இப்படி தொட்டுட்டு
அந்த பேரலுக்குள்ள சொருகணும்னாக்கா போகாது. அப்படின்னா பார்த்துங்க. ஏன்? அந்த கை விரல்ல இருக்கக்கூடிய அழுக்கு டஸ்ட் அந்த பிளஞ்சர்ல பட்டா கூட இந்த பேரல்ல மேலே போய் வர்ற மூமெண்ட்டை பாதிக்கும். அப்படின்னா இந்த பிளஞ்சர் பேரல் எவ்வளவு மைக்ரான் தவ் அதை ஃபினிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போதான் அந்த ப்ரெஷரை பில்டப் பண்ண முடியும். இங்கே வர்ற ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-110 kg per centimeter squared பார்னு கூட சொல்லுவாங்க. 100-110 பார்ல இருந்து 200 பார் 200 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது 300-400 கூட இப்போ வந்து போச்சு. அது வேற விஷயம். ஜஸ்ட் ஒரு ஆவரேஜா ஒரு 100-110-120 இருந்து ஒரு 200 பார் வரலையும் ப்ரெஷரை இங்கிருந்து பில்டப் பண்ணி டெவலப் பண்ணி அனுப்புது. எது? அந்த பிளஞ்சர் பேரல். சரிங்களா? ரைட். இந்த பிளஞ்சர் எதனால அப்படி அனுப்பணும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். ஏன் அவ்வளவு ப்ரெஷர் தேவை? நிறைய காரணங்கள் இருக்கு அதுக்கு. முதல் காரணம், இது வந்து என்ன என்ஜின் ஞாபகம் இருக்கலாம், ஆரம்பத்தில் சொன்னது கம்ப்ரஷன் இக்னிஷன். பெட்ரோல் என்ஜின் தான் ஸ்பார்க் இக்னிஷன், இது கம்ப்ரஷன் இக்னிஷன். அதாவது பிஸ்டன் மேலேருந்து கீழே வரும்போது உண்டாகிற செக்ஷன்ல காத்து மட்டும்தான் உள்ள போகும். அந்த காத்து அழுத்திக்கிட்டே போகுது இல்லைங்களா? உள்ள அதிகபட்சம் அழுத்திக்கிட்டே போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 900 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேல அந்த இடத்துல வெப்பநிலை உயரும். அந்த காற்றோட உள்ள வந்த காத்தை மட்டும் அழுத்திக்கிட்டே போகுது. அந்த அழுத்தத்தோட முடிவுல நாசல் வழியா டீசல் தெளிக்குது இல்லைங்களா? அப்ப நாசல் வழியா வர்ற டீசல் இந்த கம்ப்ரஷன் ப்ரெஷரை விட கூடுதலா இருந்தா தான் நாசல் வழியா டீசல் வெளியில வர முடியும். புரியுதுங்களா? அப்ப கம்ப்ரஷன் இக்னிஷன்ல எதனால நாசல் அவ்வளவு ப்ரெஷர் வச்சிருக்காங்கன்னா காரணம் அதுதான். அந்த உள்ள உண்டாகிற சிலிண்டர் போர்ல உண்டாகக்கூடிய கம்ப்ரஷன், பிஸ்டன் உண்டாக்குற கம்ப்ரஷனை விட, கம்ப்ரஷன் ப்ரெஷரை விட கூடுதல் ப்ரெஷர் நாசல் வழியா வெளியில வந்தாதான் நாசல்ல இருக்கிற டீசல் வெளியில ஸ்ப்ரே பண்ண முடியும். இந்த நாசல்ல இருந்து வர்ற டீசலை விட இந்த ப்ரெஷர் அதிகமா இருந்தா உள்ள இருந்த நாசல்ல இருந்து டீசல் வெளியில வருமா? வராது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் இது கம்ப்ரஷன் இக்னிஷன் என்ஜின். அப்போ அந்த அளவுக்கு ப்ரெஷரை இந்த பிளஞ்சர் பேரல்ன்ற ஃபியூல் இன்ஜின் பம்ப்ல இருக்கிற ஒரு அமைப்பு ப்ரெஷரை பில்டப் பண்ணி டெவலப் பண்ணி அனுப்புது. இது வழியா இந்த நாசில் பைப், இன்ஜெக்டர் பைப், ஹை ப்ரெஷர் பைப் வழியா எங்க அனுப்புது? இதுதான் நாசில் அல்லது ஆட்டாமைசர் அல்லது நாசில் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஜெக்டர் எது வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு இப்போ எது புரியுதோ அதை எடுத்துக்கங்க. இன்ஜெக்டர் இன்ஜெக்ட் பண்ணுது, நாசில் ஆட்டோமைசர் அந்த டீசலை ஒரு இப்போ நம்ம டீசல் டேங்க்ல பிடிக்கும் போது பார்த்துருப்பீங்களே எப்படி இருக்குது, தண்ணியா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதே இந்த ஆட்டோமைசர்ல வரக்கூடிய டீசலை வந்து அந்த நாசில் என்ன வழியா வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புகை மாதிரி இருக்கும், மிஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். அந்த நாசில ஆட்டமா பிரிச்சு உடைச்சி உள்ள ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருக்கும். மிஸ்ட் ஃபார்ம், மிஸ்ட்னா நாங்க புகை. அவ்வளவு ப்ரெஷர்ல இது வழியா வெளியில வரும். அந்த நாசல் ப்ரெஷர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த நாசில் இருந்து வரக்கூடிய டீசல் நம்ம கையில பட்ட உள்ள துளைச்சிக்கிட்டு போயிடும். அவ்வளவு ப்ரெஷர் வரும். அது 200 பாருக்கு மேல ப்ரெஷர் இருக்கு. உதாரணத்துக்கு அதை இன்னும் கொஞ்சம் நமக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா, இப்போ ஒரு ஹெவி வெஹிக்கிளில் ஒரு பஸ்ஸோ லாரியோ டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80 பவுண்டு காற்று பிடிக்கிறாங்க இல்லைங்களா? 80 பவுண்டுங்கிறது நம்ம ஜென்ரலாக சொல்ற வார்த்தை. அதனுடைய முழுமையான வேர்டு எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச். நம்ம பவுண்ட்ஸ்ன்னு சொல்லி பழகிட்டோம். 80 பவுண்ட் அப்படின்னா 80 பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச். அது வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம். மெட்ரிக் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 5.2 கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். 5 பார் ப்ரெஷர். நம்ம டயர் ப்ரெஷர்ல நீங்க டயர் பஞ்சரோ அல்லது டியூபை கைட்டியோ ரீசெட் பண்ணும்போது அந்த பால் பின்ன டயர் மேன் கைட்டி கீழே விடுவார், பார்த்துருக்கீங்களா? டயர் கடையில அந்த பால் பின்ன கைட்டும் போது உள்ள இருந்து அடிக்கிற ப்ரெஷர், ஏர் ப்ரெஷர் இருக்கு இல்லைங்களா? அப்படி கையால நம்மளால தடுக்க முடியுமா, பிடிக்க முடியுமா? எவ்வளவு ஃபோர்ஸ் அடிக்கும்? அது வெறும் 5 பார். 5 பார் ப்ரெஷருக்கு அந்த டியூப் மவுத்ல இருந்து வர்ற ப்ரெஷர் அவ்வளவு ஃபோர்ஸா அடிக்குதுன்னா இதுல வர்றது கிட்டத்தட்ட 200 பார், 200 பார் ப்ரெஷருக்கு மேல வந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இந்த நாசில் வழியா வரக்கூடிய டீசல் வெளியில உடைச்சி துகள்களாக்கி ஒரு மிஸ்ட், ஒரு புகை மூட்டமா வெளியில வரும். அப்படி வந்தாதான் அந்த உள்ள கம்ப்ரஸ் பண்ற காத்துல அந்த டீசல் முழுமையாக கலந்து தானாகவே ஃபயர் ஆகும். வெப்பம் அதிகபட்சம் அதிகரிச்சிருக்கு இல்லையா? 900 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேல அதிகரிச்சிருக்கும் அந்த அழுத்தத்தினால. அப்போ அந்த புகை மாதிரி டீசலும் உள்ள வர்றதுனால ஃபயர் ஆயிடுது.
இதுதான் கம்ப்ரஷன் இக்னிஷன், தானாவே ஃபயர் ஆகுது. பெட்ரோல் இன்ஜின்ல ஸ்பார்க்கு, அங்க அந்த அளவு அழுத்தம் கிடையாது, இங்க ஸ்பார்க்கு கிடையாது, எக்ஸ்டர்னல் ஸ்பார்க் கிடையாது, உள்ள உண்டாகிற அழுத்தத்திலேயே ஸ்பார்க் ஃபயர் ஆயிடுது. அதனாலதான் இது கம்ப்ரஷன் இக்னிஷன் என்ஜின், சிஐ என்ஜின். சரிங்களா? அந்த வேலையை தான் இந்த ஃபியூல் இன்ஜினின் பம்ப்ல தான் அந்த ப்ரெஷர் மூலமா வருது. இப்போ மறுபடியும் சொல்றேன், இந்த டீசல், அதாவது இப்போ நான் சொல்றது ஒரு மேலோட்டமான டீசல் ஃபியூயல் சிஸ்டம் எப்படி இருக்குதுன்றது ஒரு ஐடியாவுக்காக சொல்றேன். கடந்த வீடியோவோட ஒரு நம்பர் கேட்டிருந்தாரு, டீசல் வீடியோவில் ஃபியூயல் சிஸ்டம் பற்றி சொல்லுங்கன்ட்டு. அதை வழக்கமாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஆர்டராக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, இந்த டேங்கை பற்றி, டீசல் டேங்க்கு, ஃபியூயல் டேங்கை பற்றி ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ, முழுமையான வீடியோ உங்களுக்கு தனியாக கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பேக்கில் போயிட்டு இதே ஆட்டோமொபைல் சப்ஜெக்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த டீசல் டேங்க்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் எவ்வளவுலாம் இருக்குது. டீசல் டேங்க்கு உள்ளே இருக்கிற பிளேட்ஸு, பேஃபிள் பிளேட்ஸ், அது இல்லைன்னா என்ன ஆகும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, அல்ல பிரேக் அடிக்கும்போது ஆக்சிடென்ட் கொடுக்கும்போது ரெண்டு ஓரத்தில் இருக்கிற பிளேட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும், எண்டு கவர். அதுக்காக தடுக்கிறதா இந்த பேஃபிள் பிளேட்டு, எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிறதுக்காக. சரிங்களா? அப்புறம் மேலே மவுத்துக்கு எல்லாரும் மேலே இருக்கிற மூடி, அந்த ஓரிங், அதில் ஒரு பிரீத்தர் ஹோலு, அதெல்லாம் ஞாபகப்படுத்துங்க. டைம் கிடைக்கும் போது, ஃப்ரீயாக இருக்கும்போது அப்பப்போ அந்த டீசல் டேங்க்கு மேலே இருக்கிற மவுத்தில் இருக்கக்கூடிய பேக் சைடில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், அதை கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டீசல் ஈஸியாக ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டே இருக்கும், ஒரு தடை இல்லாத ஃப்ளோ இருக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல போய் பின்னாடி இருக்கிற பிரீத்தர் ஹோலில் ஒரு அடைப்புறது, வெட்டு ஹோல் ஒரு அடைப்புறது போச்சுனாக்கா டீசல் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுமா? இங்கே மேலே டைட்டாக மூடி இருக்கும்போது போகாது. அதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் ஞாபகப்படுத்தி. சரி, அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயினர் இருக்கும், அந்த ஸ்ட்ரெயினருக்குள்ளதான் அந்த டீசல் டேங்கோட மெயின் பைப் வரும். அந்த மெயின் பைப்பு தான் அந்த ஸ்ட்ரெயினருக்குள்ள சொருவி இருக்கும். அப்போ முதல் கட்டம் இதுக்குள்ள இருக்கிற டீசலு இந்த ஸ்ட்ரெயினர் வழியாக தான் உள்ள போகும். உள்ள போயிட்டு இந்த பைப் வழியா மேலே ஏறுது, மெயின் பைப். சரிங்களா? அப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ரெயினருங்கிறது ஒரு இரும்பு வலை, கம்பி வலை மாதிரி. சரிங்களா? அப்போ ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தூசுகள், துகள்கள்லாம் அதுல வடிகட்டப்படுது. இது போக இந்த ஸ்ட்ரெயினர் பெரும்பாலான டேங்க்ல கீழேயே நட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மாதிரி ஒரு பள்ளம் கொடுத்து ஒரு நட்டு வச்சிருப்பாங்க. அது இந்த டீசல் டேங்க்ல இருக்கக்கூடிய தூசு கண்டாமினேஷன் மாதிரி இருக்கக்கூடியது, அல்லது நம்ம டீசல் பிடிக்கிற இடம் பல்வேறு இடத்துல பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதுல இயற்கையாகவே வரக்கூடிய காட்டுலேருந்து வரக்கூடிய ஈரப்பதத்தினால உண்டாகிற தண்ணி, அல்லது அந்த அண்டர் கிரவுண்ட் டேங்க் இருக்கு இல்லைங்களா டீசல் பங்க்ல, அதுல இருக்கக்கூடிய அடல்ட்ரேஷன் கலந்து இருக்கிற தண்ணி, இதெல்லாம் வந்து கீழே தங்கிடும். அப்போ இந்த கீழே இருக்கிற சின்ன ட்ரெயின் கார்க்கு நட்டை கைட்டினோம்னாக்கா அந்த தண்ணியை வெளியேற்றலாம். இதெல்லாம் செய்யணும். உங்களுக்கு கொஞ்சம் அதிகபட்சம் சின்ன சின்ன டிப்ஸ், நுணுக்கங்கள், ப்ராக்டிக்கலான விஷயங்களும் சேர்ந்து தெரியப்படுத்துறேன். சரி, அப்போ இது வழியா இந்த தண்ணியை வெளியேற்றலாம். ரைட். இப்போ இந்த டீசல் டேங்க்ல உள்ள டீசல், இந்த ஸ்ட்ரெயினர், இது ஒரு ஸ்ட்ரெயினர், ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற ஸ்ட்ரெயினர்னா ஒரு வடிகட்டி வழியா டீசல் ஓரளவுக்கு டஸ்ட் குறைஞ்சிட்டு இது வழியா பைப்லைன் வழியா இழுக்குது. எது இழுக்குது? ஃபீட் பம்ப், ஃபியூயல் ஃபீட் பம்ப், லிஃப்ட் பம்ப். அந்த லிஃப்ட் பம்ப் வேணா தனியா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணா அடுத்த வீடியோவில் சொல்லும்போது, இன்னும் ஒரு வீடியோ இந்த எஃப்ஐபி, இந்த நாசலை பற்றி கொஞ்சம் கூடுதலாக சொல்லிட்ட பிறகு இந்த ஃபீட் பம்பை பற்றியும் கொஞ்சம் நான் விஷயங்களை சொல்கிறேன். எதுலன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏர்லாக், அடிக்கடி நம்ம டிரைவர் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறது ஏர்லாக், ஆயில் பிளாக். எல்லாத்தையுமே ஒன்றா சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே ஆயில் பிளாக் ஆயிடுச்சுன்னு வாங்க. ஆயில் பிளாக்னா என்ன, ஏர்லாக்னா என்ன, இதை பற்றிய ஒரு புரிதலை கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக தரேன். அது எந்த இடத்துல வரும், அதுக்கு என்ன நம்ம செய்யணும், தீர்வு என்ன, ரொம்ப சிம்பிளாக ஒரு டிரைவர் லெவலில் செய்யக்கூடிய மேலோட்டமான விஷயங்கள். இதை அடுத்த வீடியோவில் நான் சொல்ல பார்க்குறேன். ஆயில் பிளாக், ஏர்லாக்கை பற்றி விஷயங்கள் ரெண்டுத்தும் வெவ்வேறு. ஆனால் நம்ம ரெண்டுத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான் பண்ணுவோம். ஆயில் பிளாக் ஆயிடுச்சு, வண்டி அடைச்சி போகுது இல்லைங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் நான் மறுபடியும். சரி, அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மேலோட்டமான ஒரு சிஸ்டம் எப்படி இருக்குது. இந்த டீசல் டேங்க்ல இருந்து வர டீசல் மெயின் பைப் வழியா லிஃப்ட் பம்ப், ஃபீட் பம்ப், நம்ம எப்படி பெட்ரோல் இன்ஜின்ல சொன்ன பாருங்க லிஃப்ட் பம்ப், ஃபீட் பம்ப், ஏசி மெக்கானிக்கல் பம்ப்லாம் சொன்ன பாருங்க, அதே போல டீசல்லையும் இருக்கு ஃபீட் பம்ப். ஏன்னா டேங்க் கீழ் லெவலில் இருக்கு,
அப்போ டீசலை இழுக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும் இல்லைங்களா, அதுதான் அந்த ஃபீட் பம்பு. இந்த மெயின் டேங்க்ல உள்ள டீசலை இழுத்து பம்ப் பண்ணி அனுப்புது, ஃபீட் பண்ணுது. எங்க ஃபீட் பண்ணுது? ஃபியூயல் ஃபில்டர்ஸுக்கு ஃபீட் பண்ணுது. இது வந்து குறைந்த அழுத்தம். இந்த பைப்புக்கு பேரு லோ ப்ரெஷர் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வருது, இது வந்து பெரிய ஹை ப்ரெஷரை பம்ப் பண்றாது, ஜஸ்ட் டீசலை இழுத்து கொடுக்கறது வேலை செய்யுது. லிஃப்ட் பம்ப், ஃபீட் பம்ப், லிஃப்ட் பம்ப். சரிங்களா? இது வந்து லோ ப்ரெஷர் பைப். இந்த டீசல் டேங்கரோட டீசலை, இந்த பைப் மெயின் பைப் வழியா வர டீசலை இந்த ஃபீட் பம்ப் இழுத்து அனுப்புது. எங்க அனுப்புது? ஃபியூயல் ஃபில்டர்ஸுக்கு அனுப்புது. இதுக்கு முன்னாடியே இப்போ இருக்கிற டீசல் இன்ஜின்லாம் நிறைய ஒவ்வொரு வாகன தயாரிப்பாளரும் ஒவ்வொரு விதமாக நிறைய விஷயங்களை உள்ள புகுத்துறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெய்னர் டீசலை தண்ணியை கீழே இறக்குற மாதிரி இதுக்கு நடுவில் கூட ஒரு ஃபில்டர் ஒன்று போடலாம், வாட்டர் செப்பரேட்டர்னு சொல்லிட்டு. அதுலேருந்து வர்ற தண்ணியை ஒரு பவுலில் கூட டீசலை இறங்கி அப்புறம் போகிற பேருனாக்கா அந்த தண்ணி வந்து கீழே அடியில் தங்கும். புரியுதுங்களா? நோக்கம் வந்து ஒவ்வொரு வாகன தயாரிப்பாளரும் எந்த இடத்துல என்ன தேவை அப்படின்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க. வாட்டர் செப்பரேட்டர் அல்லது அது ஒரு ஃபில்டர், வாட்டர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ வாட்டர் செப்பரேட்டர் தனியா பிரிக்கிறதுன்னு அர்த்தம், வாட்டர் செப்பரேட்டர். அப்போ இந்த டீசலை இழுக்கும் போது தண்ணியும் முடிஞ்ச வெளி கொஞ்சம் குறைச்சிக்குது. அந்த தண்ணி போக வரக்கூடிய டீசலை இழுத்து அனுப்புது. ஓரளவு பெரிய துகள்கள் மாதிரி இருக்கிற தூசுகள் தான் இந்த ஸ்ட்ரெய்னரில் வடிகட்டுன்னு சொன்னேன். ஃபர்தராக அது வந்து டீசலை இழுத்து பம்ப் பண்ணி அனுப்பும் போது அடிச்சு ஃபியூயல் ஃபில்டர்ஸுக்கு அனுப்புதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதில் முதல்ல இருக்கிற ஃபில்டர் பிரைமரி ஃபில்டர். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிரைமரி. பிரைமரினா முதன்மையான ஃபில்டர் அப்படின்னு அர்த்தம். பிரைமரி அது வந்து ஃபெல்ட். ஃபெல்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, துணி, நபதான், கிளாத், அதான் ஃபெல்ட்டுங்கிறது. அப்போ டீசல் இந்த ஹோல் வழியா உள்ள இறங்குது. உள்ள அவுட்டர்ல இறங்கி அந்த ஃபெல்ட் மாதிரி ஒரு ஃபில்டர்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நான் ஒன்று மாடல் காமிச்சோ ஒரு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பவுலுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபில்டருக்கு வெளியில இறங்கி டீசல் அந்த நபதா கிளாத் வழியா உள்ள பூந்து போய் சென்டர் வழியா வந்து மேலே போகும். மேலே உள்ள சைடில் இறங்கி உள்ள பூந்து மேலே அடுத்த ஃபில்டருக்கு போகும். ஏன்னா இங்கிறது தொடர்ந்து பம்ப் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கு. சரிங்களா? அப்போ இது வழியா அங்கே போய் ஃபில்டருக்குள்ள இறங்கி ஓரளவு தூசுகள் வடிகட்டப்பட்டு அடுத்த ஃபில்டருக்கு போகுது. அடுத்த ஃபில்டருக்கு பேரு செகண்டரி ஃபில்டர். செகண்டரி ஃபில்டர் அது என்ன மெட்டீரியல் கேட்டீங்கன்னா பேப்பர். நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு பேப்பர்ல டீசலை ஊத்தனா இன்னும் எப்படிப்பட்ட ஒரு மைக்ரான்ல இருக்கக்கூடிய தூசு கூட அந்த பேப்பர்ல ஃபில்டர் பண்ணி வெறும் லிக்விடை மட்டும் தான் கீழே இறக்கும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அதுதான் செகண்டரி ஃபில்டர், பேப்பர் ஃபில்டர், மைக்ரோ ஃபில்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ இதுல இருந்து வர்ற டீசல் பேப்பர் ஃபில்டருக்கு போயிட்டு பேப்பர் ஃபில்டர் வழியா இன்னும் கொஞ்சம் டீசல் சுத்தமா வடிகட்டப்பட்டு டஸ்ட் எல்லாம் இல்லாம அதிகபட்சம் சுத்தமா ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்புக்கு போகுது. எஃப்ஐபிக்கு உள்ள இது எப்படி இயங்குது, அது எப்படி இழுக்குது அப்படின்றத பத்தி இன்னும் கொஞ்சம் விட சொல்றேன், நான் தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கப்பாரு. அப்போ இந்த மெயின் கேலரிக்கு போகுது இல்லைங்களா. மெயின் கேலரிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டீசல் டேங்க். டீசல் வர்றதை சுத்தப்படுத்தப்பட்ட வர டீசல் அதுக்குள்ள நிறைய உள்ள வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்படி உள்ள வந்துகிட்டே இருக்கிற டீசல் இந்த உள்ள இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் சொல்ற பாருங்க, அந்த எலிமெண்ட் தான் அந்த என்ஜினுடைய ஃபயரிங் ஆர்டர் படி. உதாரணத்துக்கு இதுல நான் ஒரு 6 நாசில் போட்டு 6 பாயிண்ட் போட்டிருக்கிறேன், 6 பிளஞ்சர்ஸ் இருக்கிற மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேனாக்கா இதனுடைய ஃபயரிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அசோக் லேண்ட் இருந்த ஃபயரிங் ஆர்டர் 6 சிலிண்டரில் 153624. அதே இது அசோக் லேலண்ட் என்ஜின் ஆரம்ப காலத்தில் வந்து 370 லேலண்ட் என்ஜின், காமெட் என்ஜின் சொல்லுவாங்க. அதில் இருக்கிற ஃபயரிங் ஆர்டர். அதன் பிறகு இப்போ நவடேஸ் இருக்கிற அடுத்த கட்டமாக வந்திருக்கிற என்ஜின் ஹீனோ என்ஜின் சொல்லுவாங்க. அந்த என்ஜினில் இருக்கக்கூடிய அந்த டிசைன் படி இருக்கக்கூடிய ஃபயரிங் ஆர்டர் 142635. இந்த ஃபயரிங் ஆர்டர் படி டீசலை இந்த எலிமெண்ட்டு ப்ரெஷர் பண்ணி வெளியில் அனுப்புது, பம்ப் பண்ணி அனுப்புது ஹை ப்ரெஷரில். அதனால தான் இந்த பைப்புக்கு பேர் இந்த நாசல் பைப், ஆட்டோமைசர் பைப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதுக்கு வந்து ஹை ப்ரெஷர் லைன். ஹை ப்ரெஷர், மேக்சிமம் அதிகபட்ச ப்ரெஷர் இருக்கும், ஹை ப்ரெஷர் லைன்.
இந்த நாசில் பைப்பு 6 சிலிண்டர் இருக்கும், 6 நாசில் பைப் போகும். இப்போ ஃபியூயல் இன்ஜின் பம்ப் இப்படி இருக்குனாக்கா இதுல இருந்து இப்படி பார்த்தீங்கன்னா நீங்க வண்டியில பார்க்கும்போது இப்படி இருக்கும், 6 சிலிண்டர் இருக்கும், தனித்தனியா இப்படி பைப் லைன்ஸ் போகும். ஃபயரிங் ஆர்டர் படி இந்த ஃபியூயல் இன்ஜின் பம்ப்ல இருந்து நாசில் பைப் வழியா ஒவ்வொரு நாசிலுக்கும் போகும். நாசில் பைப் ஆட்டோமைசர். அப்போ இது வழியா போற டீசல், அதிகபட்ச ப்ரெஷரா போற டீசல் ஆட்டோமைசர்னு சொல்றோம் இல்லைங்களா, நாசில். அந்த நாசிலுக்குள்ள நீடில் ரொம்ப ஹை டென்ஷன் ஸ்ப்ரிங் எல்லாம் உள்ள இருக்கு. நிறைய இதுக்குள்ள ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அந்த உள்ள இங்கிருந்து வர்ற ப்ரெஷரு, அந்த அதிகபட்சம் இருக்கிற ப்ரெஷர் அந்த ஹை டென்ஷன் ஸ்ப்ரிங்கை லிஃப்ட் பண்ணிட்டு தான் கீழே டீசலை அனுப்பும். அப்போதான் இது வழியா டீசலை ஸ்ப்ரே ஆகும். அப்போ டீசலை பம்ப் பண்ணி அனுப்பிச்ச டீசல் அது வழியா கீழே ஸ்ப்ரே ஆன உடனே ப்ரெஷர் ட்ராப் ஆகுது இல்லைங்களா, அதுலேயே இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் வந்து அந்த நீடில் கீழே இறக்கி முடிக்கும். இதுதான் அந்த நாசில் ஆட்டோமைசர் செய்கிற வேலை. ஓரளவுக்கு கொஞ்சம் புரிய நினைக்கிறேன். சரி, இதில் இன்னும் கொஞ்சம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இந்த டீசல் டேங்க் டீசலை லிஃப்ட் பம்பு தொடர்ந்து இழுத்து பம்ப் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா ஃபியூயல் ஃபில்டர்ஸுக்கு. அப்போ தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த லெவல் குவான்டிட்டியும் இங்கே எவ்வளோ கன்சியூம் ஆகுது, எந்த இடத்துல நாசில் வழியா உள்ள கன்சம்ஷன் நம்ம செலவு பண்ணுறோம் இல்லைங்களா, உள்ள எரியுது இல்லைங்களா, அந்த டீசல் இப்போ நம்ம போகிற வண்டியினுடைய வேகத்துக்கு ஏற்ப, கொடுக்குற ஆக்சிலேஷனுக்கு ஏற்ப, வண்டியில் இருக்கிற லோடுக்கு ஏற்ப பவர் கூடணும் இல்லைங்களா. அதே நம்ம ஆக்சிலேட்டர் குறைச்சோம்னாக்கா இன்ஜினுடைய ஆர்பிஎம் குறையும், வண்டியில் இருக்கிற லோடும் குறைவுனாக்கா அப்போ டீசல் கம்மியாக செலவாகும். ஆனால் இந்த பம்பு தொடர்ந்து டீசலை பண்ணிக்கிட்டே பம்ப் பண்ணிக்கிட்டே ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா இங்கே ஒரு அதிகமான டீசல் சப்ளை ஆக வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அந்த டீசல் தான் இந்த ஃபில்டரில் ஒரு ஓவர்ஃப்ளோ லைன் இருக்கும். ஓவர்ஃப்ளோ அந்த வார்த்தையிலே உங்களுக்கு புரியும், ஓவர்ஃப்ளோ. இப்போ ஒரு ஓவர் டேங்கில் தண்ணி இறங்கினதும் டேங்க் ஃபுல்லாகிடுச்சுனாக்கா சர்ப்ளஸாக இருக்கிறது தண்ணி ஓவர்ஃப்ளோ பைப் வழியாக கீழே ஊற்றுது இல்லைங்களா. அது போல் இந்த ஃபில்டரில் இருக்கக்கூடிய ஓவர்ஃப்ளோ பைப் வழியாக ரிட்டர்ன் டேங்க்குக்கு வரும். ஒன்று இது ஃபீட் பம்ப்லேருந்து வரக்கூடியது. அதே போல் ஃபில்டர்ஸ்லேருந்து அதை தாண்டி போயிட்டு ஃபியூயல் இன்ஜின் பம்புக்கு போயிட்டு ஹை ப்ரெஷரில் பம்ப் பண்ணி அனுப்புது இல்லைங்களா நாசில், நாசிலுக்கும் போயிட்டு இங்கேருந்து பம்ப் பண்ணி அனுப்புது டீசலை. அந்த எல்லா டீசலும் கீழே ஸ்ப்ரே ஆகிடுமான்னு ஆகாது. அந்த ப்ரெஷரோட இருக்கிறது மட்டும்தான் நாசில் லிஃப்ட் பண்ணிட்டு ஸ்ப்ரே ஆகும். அந்த சர்ப்ளஸாக மீதி இருக்கிற டீசல் என்ன பண்ணும், அதிகமாக இருக்கிற டீசல் இந்த நாசில்ல இருந்து ஒரு லீக் ஆஃப் பைப்புன்னு சொல்லுவாங்க, ஓவர்ஃப்ளோ லைன். அதே மாதிரி இந்த நாசில்ல இருந்து வர்றது லீக் ஆஃப் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. லீக் ஆஃப் சர்ப்ளஸா எக்ஸஸா இருக்கிற டீசல், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஆரம்ப காலத்தில் இருந்த டீசல் இன்ஜின் அசோக்லண்ட் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா டீசல் டேங்கோட மவுத்தில் 2 பக்கமும் வந்து சேரும். கனெக்ஷன் பார்த்துருப்பீங்க, 2 ஓவர்ஃப்ளோ ஓஸ் மாதிரி வந்து சேரும். அதே இப்போ இருக்கிற லேரண்ட் இன்ஜினில் அந்த ஃபில்டர் ஓவர்ஃப்ளோ நாசில் ஓவர்ஃப்ளோ ரெண்டும் ஒன்னாக்கி ஒரே பைப் லைன் வழியாக இந்த டீசல் டேங்க் கொண்டாந்து விட்டுருப்பாங்க. அதான் ரிட்டர்ன் லைன். புரிஞ்சுக்க முடியுதுங்களா. இப்போ ஓவராலாக டீசல் ஃபியூயல் சிஸ்டத்தை பற்றி ஒரு மேலோட்டமான ஒரு ஐடியா கொடுத்துருக்குற, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வரலையும் சொன்னதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதனுடைய தொடர்ச்சியை மறுபடியும் அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை அப்படியே தொடரலாம். அந்த வீடியோவில் இந்த ஃபியூயல் ஃபீட் பம்பு எப்படி இயங்குது, அதை எப்படி டீசலை இழுக்கிறதுக்கு அதுக்கு என்ன பவர் எங்கிறது வருது, எப்படி இயங்குது அதை பற்றி சொல்கிறேன். அதோட சேர்ந்து இந்த எலிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளஞ்சர் எப்படி இயங்குது, அது இயங்குறதுக்கு என்னென்ன இருக்குதுன்றதை இன்னும் கொஞ்சம் கூடுதல் விஷயங்களோட சொல்கிறேன். பிளஞ்சர் பேரல்ன்ற வார்த்தையை சொன்னோம் இல்லைங்களா, அந்த பிளஞ்சரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஸ்க்ரூ போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அப்புறம் இந்த கண்ட்ரோல் ரேக்கு, அந்த ஸ்க்ரூ போன்ற அமைப்புக்கு பேர் டூத்டு குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மூவ்மெண்ட்டை செய்ய வைக்கிறது ஒரு கண்ட்ரோல் ரேக்கு. அதை பற்றிலாம் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லுவோம். இந்த அமைப்புக்கு தான் முழுமையாக ஃபியூயல் இன்ஜின் பம்புன்னு சொல்லுவாங்க. இது எப்படி இயங்குது, இதுக்கு டிரைவ் எங்கே கிடைக்குது, இதுக்கு இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் ஒரு கியர் எஃப்ஐபி கியர், அது டைமிங் கியரோட கனெக்ஷன் இருக்கும். எப்படி கிராங்க் ஷாஃப்ட் கேம் ஷாஃப்ட் சொன்னோம் இல்லைங்களா, கிராங்க் ஷாஃப்டில் 20 பல் இருக்குன்னா கேம் ஷாஃப்டில் 40 பல் இருக்கும். இந்த கிராங்க் ஷாஃப்ட்டை ஒரு சுற்று சுற்றினா, சாரி இது ஒரு சுற்று சுற்றினா இது அரை சுற்று சுற்றும். அப்போ கிராங்க் ஷாஃப்ட் 2 சுற்று சுற்றினா கேம் ஷாஃப்ட் ஒரு சுற்றா சுற்றும். ஏன்னா கிராங்க் ஷாஃப்டோட 2 சுற்றுக்கு தானே ஒரு பவர். அதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் ஞாபகப்படுத்திங்க.
அதெல்லாம் டைமிங் கியர்ஸுக்குள்ள வரும். இந்த கிராங்க் ஷாஃப்ட்டு, கேம் ஷாஃப்ட்டு, இது இல்லாமல் ஃபியூயல் பம்புக்கு ஒரு டிரைவ் இது இயங்கிறதுக்கு இதுக்குள்ள ஒரு கேம் ஷாஃப்ட் இருக்கு. அது எஃப்ஐபியினுடைய கேம் ஷாஃப்ட். என்ஜினுடைய கேம் ஷாஃப்ட் அது வேற. கிராங்க் ஷாஃப்ட் கேம் ஷாஃப்ட் வால்வ் ஆப்ரேட் பண்றதுக்காக இருக்கிற கேம் ஷாஃப்ட் அது வேற. இது ஃபியூயல் இன்ஜின் பம்ப் இருக்கிறதுக்காக இயங்கிறதுக்காக இருக்கிற கேம் ஷாஃப்ட் இதுக்குள்ள ஒன்று இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்க. இது வந்து இந்த ஃபியூயல் இன்ஜின் பம்ப்ல இருக்கக்கூடிய கவர்னர் மெக்கானிசம் சொல்லுவாங்க. வாகனத்தினுடைய லோடு வண்டியில் எவ்வளோ லோடு இருக்கு, ரோடு என்ன கண்டிஷன்ல இருக்கு, எவ்வளவு தூரம் அப்ல போகுது டவுன்ல போகுது, இதற்கேற்ப அந்த ஃபியூயலை கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்னர் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இதுக்குள்ள இருக்கு. இந்த மெக்கானிசம் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் அடுத்த வரவிருக்கிற வீடியோவில் பேசுகிறேன். மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து கொஞ்சம் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2-3 வீடியோவுக்கு பிறகு ஒரு செஷன் செப்பரேட்டாக தனியாக கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஏன்னா இந்த ஜிடியிலே இன்னும் நிறைய ஆர்பிஎம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த ஆர்பிஎத்தில் எந்த கியரை மாற்றலாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவிலும் தெளிவாக அதிகபட்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். அதனால அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷனை மட்டும் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடலான்னு இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸை கேட்டுக்கிட்டே இருங்க. அது செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். பிடித்திருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.